இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. சிந்திச்சு ஏன்னா மக்கள் தேர்தல் வந்தாலே அம்மாங்க தொகுதி விட்டு ஓடுறவர் அவர் இப்ப சொல்றாராம், நான் தப்பு பண்ணிட்டேன். எத்தனை காலம் தப்பு பண்ணீங்க? எத்தனை காலம் தான் ஏமாறுவோம் இந்த நாட்டில்? நம்ம எத்தனை காலம் தான் ஏமாற முடியும்? இன்னுமா நம்ம முட்டாளா இருக்க முடியும்? நம்ம அப்பா இருந்தாங்க, நம்ம தாத்தா இருந்தாங்க, நாம ஏமாற முடியுமா? அதனால தயவு செய்து மக்கள் நாம எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒவ்வொரு ஆளா புதுச்சேரி மாநிலத்தில் பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான வாக்கு காலப்பட்டு தான் வாங்கி கொடுக்கணும். அதிகமான வாக்கு அது உங்களால முடியும் இருக்கின்ற. ஏன்னா என்ன ஜெயிக்க வச்சு நீங்க தான், என்ன ஜெயிக்க வச்சு இன்னைக்கு சட்டமன்றத்தில் போய் நீங்க தான். ஆனா உங்களால முடியும், எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு தாய்மார்களும் என்னால நடக்க முடியாது. நான் ஓட்டு கேட்கும் போது பார்ப்பேன், என்னால முடியாது. என்னோட வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி நம்பரும் கஷ்டமா இருக்கும். செருப்பு இல்லாம எத்தனையோ தாய்மார்கள் இன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர்களா, அதற்கெல்லாம் காரணம் இங்க இருக்கின்ற தாய்மார்கள் உழைத்திருக்கிறார்கள். அதுதான் சொல்றேன், எப்ப இருந்தாலும் என் கூட்டத்தில் பெண்கள் இல்லாத கூட்டமே இருக்கக்கூடாது. அவங்க நமக்கு உழைச்சிருக்காங்க. அதற்கு இணையாக ஆண்களும் உழைச்சிருக்காங்க. அது நன்றியை வரக்கூடாது. ஆண்கள் இருக்கின்ற இளைஞர்களும் பெரியவர்களும் வயசு வித்தியாசம் பார்க்காம என் கூட ஒவ்வொரு வீடாக, ஒவ்வொரு படியாக, ஒவ்வொரு மெத்தையாக ஏறி நீங்க வாக்கு செஞ்சீங்க. அதுல உங்களுக்கு எல்லாம் போன முறை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சது சொன்னோம். 2011 2016 ஆண்டு நம்ம என்னென்னலாம் செஞ்சோமோ அதை சொல்லி நம்ம வாக்கு கேட்டோம். ஆனால் இந்த 3 ஆண்டு காலத்தில் நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய மக்கள் முதல்வர் எல்லாரோட ஆதரவு செஞ்சோம். முதலமைச்சர் மக்களுக்காக இன்றைக்கு இரவு வராம சில பேர் சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க டக்குனா ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஏயா பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் மருத்துவர் ஐயாவும் சின்னையும் நிதானிச்சு இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போனா இந்த மோடியால் தான் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு இந்த கூட்டணிக்கு வந்தாங்க. அப்போ டாக்டர் ஐயா இருக்காங்க, நம்முடைய மக்கள் முதல்வர் என்ன இருக்கிறார், நிறைய திட்டங்கள் இன்றைக்கு அடுத்த 2 ஆண்டு நம்ம இருக்க போறோம். அடுத்த 2 ஆண்டு நம்முடைய ஆட்சி இருக்க போது மக்களுக்கு மத்தியிலே பாஜக ஆட்சி, மாநிலத்திலே கூட்டணி ஆட்சி, டபுள் இன்ஜின் சர்க்கார். அப்பதான் அந்த ஊரு வளர்ச்சி. ஏன்னா இப்போ நாராயணசாமி முதலமைச்சர், 5 ஆண்டு முதலமைச்சர் நாராயணசாமி 100 ரூபாய் கூட முதியோர் பென்ஷன் தரல. 100 ரூபாய் கூட முதியோர் பென்ஷன் தரல. ஆனா இப்ப சொல்ல நாங்க வந்தா சிங்கப்பூர் ஆகும். நீங்க தாயா 40 வருஷமா இந்த காங்கிரஸ் தாயா இந்த பாண்டிச்சேரி ஆண்டு. எங்கேயா சிங்கப்பூர் ஆச்சு? கருவேப்பிலை குப்பையை போட்டீங்க, பாண்டிச்சேரியில ஓடாத ஏர்போர்ட் கலாபுத்தவர்கள் கொடுத்தீங்க. இங்க இருக்கின்ற அத்தனை விவசாய நிலங்களை 1700 ஏக்கர் யூனிவர்சிட்டி கொடுத்தீங்க. இன்னைக்கு இருக்கின்ற அத்தனை சகோதரர்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்திருப்பாங்க. நாங்களா கொடுக்கணும் நிலத்தை, எங்க வீட்டு விவசாய நிலத்துல நான் பாதிக்கப்பட்டுக்கிறேன். விவசாய நிலங்களை கட்டாயப்படுத்தி வாங்கி நீங்க யூனிவர்சிட்டி கொடுத்தீங்க. என்ன புண்ணியம்? ஒண்ணுமே புண்ணியம் கிடையாது. அதனால கொஞ்சம் நாமெல்லாம் இன்னும் ஏமாறக்கூடாது. நமக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு முக்கியமான தேர்தல். நாம புதுச்சேரி மாநிலத்தில் எல்லா தொகுதியை விட அதிகமான ஓட்டு நம்ம தொகுதியில் வாங்கி கொடுக்கணும் சொல்லி
இங்கே வந்திருக்கின்ற அத்தனை தாய்மார்களுக்கும் எல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாத சின்ன கிடையாது. நம்ம 2006 தாமரையை மக்களுக்கு அறிவுறுத்திட்டோம். 2000 இப்போ போன தேர்தலில் எல்லா இடத்துலையும் தாமரையை அறிவுறுத்திட்டோம். அதனால நம்ம தொகுதியில சின்ன பிரச்சனை கிடையாது. அதனால மூணாவது பட்டனை தேர்தல் நடக்கி நம்முடைய இருக்கின்ற அத்தனை கட்சிக்காரர்கள், அதாவது பார்த்தா இப்போ அந்த 85 வயசுக்கு மேல வீட்டில் இன்னைக்கு ஓட்டு போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 90% பேர் நம்ம கண்ணே தவிர தாமரைக்கு தான் கொடுத்துறாங்க. வயசானவங்க எல்லாமே அவங்க சொல்றாங்க, ஏமா இன்னைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு, இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பையன் என்ன பாதுகாப்பா பார்த்துக்கிறானா அதுக்கு காரணம் நீங்க கொடுக்குற முதியோர் பென்ஷன், நீங்க கொடுக்குற விதவை பென்ஷன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சொல்றாங்க அரிசி கொடுக்கல. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தேர்தலில் நேற்று சொல்லிட்டார், நாங்கள் இது வரைக்கும் காசை பேங்க்ல போட்டோம், மக்கள் விரும்பிச்சுன்னா நான் ரேஷன் கார்டு தந்து மக்களுக்கு இலவசமாக அரிசி போட சொல்றேன். அப்ப முதலமைச்சர் மக்களுக்கான முதலமைச்சர். அதனால வந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களும், வந்திருக்கின்ற அத்தனை மீனவ சமுதாயத்தினுடைய பெரியவர்களும் பொறுப்பாளர்களும் இளைஞர்களும் ஆதித்தனுடைய பெரியவர்களும் இளைஞர்களும் இருக்கின்ற அத்தனை கிராமத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் நாளிலிருந்து நம்ம என்னென்ன ஊர்ல வாக்கு சேகரிக்க பண்ண சொல்லிக்கிறோம். அது நம்ம வாட்ஸ்அப் மூலியமாக அனைவருக்கும் உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.